அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் நடிகர் விஜய் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் பற்றிய முக்கிய அப்டேட் இது. நடிகரும் தமிழ்நாடு வெற்றிக கழக தலைவருமான விஜய் தமிழகம் முழுவதும் தனது பிரசாரத்தை தொடங்கியிருக்கிறார். செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் பிரசாரம் தொடங்கிய அவர் இப்போது நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பிரசாரம் செய்து வருகிறார். இதற்கு முன்பு விக்கிரவாண்டி மற்றும் மதுரையில் மாபெரும் பொதுக்கூட்டங்களை நடத்திய விஜய் அப்போது 800 மீட்டர் நடைபாதையில் நடந்து வந்து ரசிகர்களையும் தொண்டர்களையும் நேரில் சந்தித்தார். இதே சமயம் திமுகவும் தங்களது நிகழ்ச்சிகளை வலுப்படுத்தி வருகிறது. கரூரில் நடைபெற்ற மும்முறை நிகழ்ச்சியில் முதல்வர் M.K. ஸ்டாலின் திறந்த வேனில் வந்து தொண்டர்களுக்கு கையை கூப்பி வணக்கம் தெரிவித்தார். மேடைக்கு செல்ல அவரது வாகனத்திற்காக தனி சாலை போடப்பட்டதும் கவனிக்கத்தக்கது. இன்று சனிக்கிழமை விஜய் நாகை மற்றும் திருவாரூரில் பிரசாரம் செய்கிறார். அதற்கு முன்னதாக கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து போஸ்டர்கள் மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளை அங்குள்ள திமுக மாவட்ட செயலாளர்கள் செய்திருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் விஷயமாக உள்ளது. விஜய், ஸ்டாலின் இருவரின் அரசியல் நடைமுறைகள் எப்படி மக்கள் மனதில் பதிகிறது? அடுத்த தேர்தலில் எது தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்ய மறக்காதீர்கள்.